விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை கௌரவிக்கும் விதமாக தேநீர் பாலாடையில் அவரது உருவப்படத்தை சிவகங்கை ஓவியர் கார்த்திக் வரைந்து அசத்தியுள்ளார். மானாமதுரை கண்ணார் திருப்பகுதியைச் சேர்ந்தவர் ஓவியர் கார்த்திக். ஓவியத்தில் ஆர்வம் கொண்ட கார்த்திக் சிறுவயது முதலே பல்வேறு ஓவியங்களை வரைந்து அசத்தி வருகிறார். குறிப்பாக ஆப்பிள் பழங்களில் பல்வேறு தலைவர்களின் படங்கள் வரைவது, காய்கறிகளில் படம் வரைவது, தேநீர் பாலாடைகளில் சுவாமி பாலமுருகன் படத்தை வரைவது என அப்பகுதியில் பிரபலமானார். சுனிதா வில்லியம்ஸின் சாதனைகளை கௌரவிக்க கருதி தேநீர் பாலாடையில் அவரது உருவத்தை தீட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் தென்றல் நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் ஆமை உலவியதால் அப்பகுதி மக்கள் வியப்படைந்தனர். கால்வாயில் மிதந்த ஆமையை மீட்டு சுத்தமான தண்ணீரில் விட்டு அதனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் வனத்துறையினரிடம் ஆமை ஒப்படைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் குடும்ப தகராறில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகம்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் குழந்தைகளின் காதணி விழாவில் மனைவி குடும்பத்தார் முறையாக சீர்வரிசை வழங்காததால் இரண்டு குடும்பத்துக்கும் இடையே பிரச்சனை நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தகராறு ஏற்பட்டு இரு தரப்பினரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். கட்டைகள் கற்களால் தாக்கிக் கொண்டதால் அருகே இருந்தவர்கள் செய்வதறியாது திகைத்தனர். சென்னை பூந்தமல்லியில் மெட்ரோ பணிகளுக்காக அகற்றப்பட்ட போர் நினைவு நடுக்கற்கள் கேட்பாரற்று கிடக்கின்றன. பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மெட்ரோ பணியின் போது சாலையோரம் இருந்த 2 போர் வீரர்களின் நினைவு கற்கள் அகற்றப்பட்டன. இது சேதமடையவோ திருடு போகவோ வாய்ப்புள்ளதால் மெட்ரோ நிர்வாகமும் பூந்தமல்லி நகராட்சியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் அதிவேகமாக வந்த ஆட்டோ கார் மீது மோதி கவிழ்ந்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதறச் செய்கிறது. விஜயலட்சுமி மில் அருகே சாலையில் திரும்புவதற்காக நின்றிருந்த காரின் மீது அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதியது. இதனால் காயமடைந்த ஓட்டுநர் சாலையில் விழுந்த நிலையில் ஆட்டோ தானாக சாலை ஓரம் நின்றது. விழுப்புரம் நகரப் பகுதியில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரிந்த பன்றிகளை பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் பிடித்துச் சென்றனர். இதற்கு பன்றி வளர்ப்போர் எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். மேலும் பன்றிகளை காட்டுப்பகுதியில் விடாமல் விற்பனை செய்துவிடுவதாகவும் குற்றம் சாட்டினர். காவல்துறையினர் வந்து பன்றி வளர்ப்போரை அப்புறப்படுத்திய நிலையில் நகராட்சி அதிகாரிகள் பன்றிகளை பிடித்துச் சென்றனர். இறப்பு பதிவில்லா சான்றிதழ் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற விழுப்புரம் நகராட்சி துப்புரவு ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். காக்குப்பத்தைச் சேர்ந்த காத்தமுத்து என்பவர் தனது தந்தை அபிமன்னனுக்கு இறப்பு பதிவில்லா சான்று கேட்டு அணுகிய போது நகராட்சி துப்புரவு ஆய்வாளர் மதன்குமார் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்த காத்தமுத்து அதிகாரிகளின் அறிவுரைப்படி லஞ்ச பணத்தை கொடுத்தார். இதையடுத்து மதன்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். தேனி மாவட்டத்தில் போதிய விலை கிடைக்காத விரக்தியில் காலிஃபிளவர் பயிர்களை விவசாயிகள் டிராக்டர் கொண்டு அழித்தது சோகத்தை ஏற்படுத்தியது. நடப்பாண்டில் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் காலிஃபிளவர் விளைச்சல் மிகவும் அதிகரித்துள்ளது. இதனால் விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 10 ரூபாய்க்கு கூட விலை போவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் வேலையாட்களுக்கு கூலி கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டதால் பயிரை அறுவடை செய்யாமல் நிலத்திலேயே அழித்து வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே தனியார் பள்ளி வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 23 மாணவர்கள் காயமடைந்தனர். முத்துடையான்பட்டியில் உள்ள தனியார் நர்சரி பள்ளியின் வாகனம் மாணவர்களுடன் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் திரும்பும்போது எதிரே வந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோயிலுக்கு வெளியே வந்துள்ளார். கேரளாந்தன் நுழைவு வாயில் பகுதியில் சுந்தரமூர்த்தி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மாரடைப்பு காரணமாக சுந்தரமூர்த்தி உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
கர்நாடகாவில் யானையிடமிருந்து நூல் இழையில் வனத்துறை அதிகாரிகள் உயிர் தப்பினர். ஹாசன் மாவட்டத்தில் வனப்பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் குறித்து வனத்துறை ஊழியர்கள் 2 பேர் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது காட்டு யானை ஒன்று திடீரென ஆக்ரோஷமடைந்து அந்த வனத்துறை ஊழியர்களை துரத்த ஆரம்பித்தது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஊழியர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்து யானையிடம் இருந்து தப்பினர். உத்தராகண்டில் முதலமைச்சர் இல்ல வளாகத்தில் தேன் எடுக்கும் பணி நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தனது மனைவியுடன் தேனடையை உண்டு மகிழ்ந்தார். உத்தராகண்டில் தேனீ வளர்ப்பை ஒரு முன்னோடி திட்டமாக எடுத்துக்கொண்டு தேன் மகோத்சவத்தை ஏற்பாடு செய்ய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தோட்டக்கலைத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் தேன் திருவிழா நடத்தப்படும் என்றும் அறிவித்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக டேராடூனில் உள்ள அவரது இல்லத்தில் தேனீக்கள் வளர்க்கப்பட்ட நிலையில் சுமார் 57 கிலோ தேன் எடுக்கப்பட்டது. மலைப்பூண்டு விலை குறைவால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராம விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு கிலோ 400 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு கிலோ 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. விலை குறைவால் பாதிப்படைந்துள்ள விவசாயிகள் எடுப்பு கூலி கூட கிடைக்காத நிலையில் தமிழக அரசு இழப்பீடு வழங்கி சேமிப்பு கிடங்கையும் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய கிணற்றில் விழுந்த 4 காட்டுப்பன்றி குட்டிகளை தீயணைப்பு வீரர்களும் வனத்துறையினரும் மீட்டனர். கிணற்றில் பன்றிக்குட்டிகள் தவித்ததை கால்நடை மேய்க்கச் சென்றவர்கள் பார்த்தனர். தகவல் அறிந்து வந்த வன மற்றும் தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி காட்டுப்பன்றி குட்டிகளை மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். சென்னை முகப்பேரில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்தை தமிழ்நாடு ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பென்ஷன் தொகை உயர்த்தப்படும் என்று 30 ஆண்டு காலமாக தங்களை மத்திய அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினர். குறைந்தபட்சம் 3000 ரூபாய் பென்ஷனாக வழங்க வேண்டும் என்றும் பென்ஷன் தொகையுடன் பஞ்சப்படியும் இணைக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சென்னை பள்ளிக்கரணை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்கள் ஏலம் விடப்போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கரணை, மேடவாக்கம், ஜல்லடியன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெகு நாட்களாக ஒரே இடத்தில் கேட்பாரற்று இருந்த 146 இருசக்கர வாகனங்களை காவலர்கள் மீட்டு காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். வருகின்ற 24ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஏலம் விடப்படும் என்றும் ஏலமெடுக்க நினைப்பவர்கள் 500 ரூபாய் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திரைப்பட நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா தனது கணவருடன் சுவாமி தரிசனம் செய்தார். சம்பந்த விநாயகர் மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார். உண்ணாமலை அம்மன் சன்னதி கொடிமரத்தின் அருகே முட்டி போட்டு கையில் தாமரையை வைத்துக் கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தார். தொடர்ந்து பிடாரியம்மன் திருக்கோயிலுக்கு சென்று வில்வ மரத்தை சுற்றி வந்தார். மேலும் கோயிலுக்கு வந்த பக்தரின் குழந்தையை கையில் தூக்கி வைத்துக் கொண்டு விளையாடினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஓடும் ரயிலில் பயணிகளிடம் திருடிய 26 வயது இளைஞரை பிடித்த மக்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். புன்னலூரில் இருந்து மதுரைக்கு இயக்கப்படும் ரயில் நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே சிக்னலுக்காக காத்திருந்தபோது திடீரென வந்த இளைஞர் ஒருவர் பயணிகளின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினார். அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து கழிவறையில் அடைத்த பயணிகள் ரயில்வே காவலர்களிடம் ஒப்படைத்தனர். மதுரை ஈச்சநேரி கண்மாய் பகுதியில் பாதி எரிந்த நிலையில் இளைஞர் உடல் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடையாளம் தெரியாத நபர்கள் இளைஞரை வேறு எங்கோ வைத்து கொலை செய்துவிட்டு உடலை இங்கு கொண்டு வந்து வீசியிருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு விசாரணை நடைபெறுகிறது. முன்னதாக கடந்த 4ஆம் தேதி இதே இடத்தில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை ஒட்டி திருநெல்வேலி தச்சை பகுதியில் தேமுதிகவினர் மாற்று மொழியில் பேனர் வைத்துள்ளனர். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்று தலைப்புடன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளும் அதில் இடம்பெற்றுள்ளன. உடுமலை மூணார் சாலையில் 2 யானைகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்டதை வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக வனப்பகுதியில் வறட்சி காரணமாக உணவு மற்றும் குடிநீர் தேவைக்காக யானைகள் உடுமலை மூணாறு சாலையை கடந்து செல்கின்றன. வனப்பகுதியை விட்டு வெளிவந்த 2 ஆண் யானைகள் சாலையை கடக்கும்போது ஆக்ரோஷமாக சண்டையிட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.